எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ஐயுஹன் நபியு, நாயகமே, இன்னா அர்சல்னாக, நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம், சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, நரகத்தை எச்சரிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, என்றும் ஒளிரக்கூடிய மாபெரும் ஒளி விளக்காக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் மூமீன்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து நிறைவான பாக்கியம் இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லுங்கள் என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அருள் நிறைந்த மாதம் இது. முதல் வசந்தம் என்று இதற்கு பெயரை வல்ல அல்லாஹ் சூட்டியிருக்கிறான். இந்த மாதத்திலே, மாதங்களிலெல்லாம் சிறந்த மாதம் ரமலான் மாதம் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைக்காமல் இந்த மாதத்தில் அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து அறிஞர்கள், சூஃபிகள், ஆஷிகீன்கள் பேசும் பொழுது, ரமலான் மாதத்தில் பிறந்திருந்தால் ரமலானினுடைய சிறப்பு மாத்திரமே பெரிதாக தெரியும். ஆனால் இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்ததின் காரணத்தினால்தான் இந்த மாதம் தனி சிறப்பு மிக்கதாக விளங்குகிறது.